உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஸ்கூல்ல ஒரு அங்கிள் ஒரு மாஸ்க போட்டு பயன்படுத்தினாரு. நானும் பயந்துட்டேன் மாமா. பயந்து மயங்கே வந்துட்டேன். அடுத்து டாக்டர் வந்து ஊசி போட்டாங்களா, அப்புறம் தான் சரியாச்சு. ஊசி போடுற அளவுக்கு ஆயிடுச்சா? யார் அந்த எடுபட்ட பையன்? மனோ, பிள்ளைங்கள வெளியில கூட்டிட்டு போயிட்டு வா. சரிம்மா. சரி வாங்க போலாம். கூடுறா மாப்ள. பாரதி, பாரதி, என்னாச்சு தாயி? ஏன் இப்படி அழுவுத? என்னாச்சு பாரதி? ஏதாச்சும் பிரச்சனையா? பாரதி, என்ன மட்டும் ஏமா கடவுள் இப்படி சோதிக்கிறாரு? நான் தான் வேண்டான்னு எவ்வளவு தூரம் ஓடி வந்தாலும் இப்படிதான் துரத்தி துரத்தி வந்து என்ன கஷ்டப்படுத்துவாரா? என்னாச்சு பாரதி? இப்படி அழற அளவுக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு? இத்தனை வருஷமா நான் யார பார்க்காம இருந்தனோ, இதுக்கப்புறம் யார பார்க்க கூடாதுன்னு இருந்தனோ, அவரை இன்னைக்கு பார்த்தம்மா. பார்த்த ஆதியவா பார்த்த? அவரை பார்த்தம்மா. என் கண்ணு முன்னாடி நின்னாரு. அப்போ ஆதித்யா சொன்னது ஆதியதானா? அந்த பையன் மயங்கி விழுந்தது என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க? நீ டிஸ்டர்ப் ஆகணும்? அந்த பையன் தானே ஃபர்ஸ்ட் தியாவை பயமுறுத்தினா, அதுக்கப்புறம் தானே நீ பண்ண. அப்புறம் என்ன? மித்ரா, என்ன பேசுற? குழந்தைங்க பண்றதும் நாம பண்றதும் ஒண்ணா? என்ன இருந்தாலும் நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. எனக்கு தான் அறிவே இல்ல. ஏய், என்ன நீ இந்த மாதிரி பேசாத. இல்ல மித்ரா, நான் பண்ணது பெரிய தப்பு தான். ஒருவேளை அந்த பையனுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? அதான் எதுவும் ஆகலல. சில். என்ன மித்ரா இவ்வளவு அசால்ட்டா பேசுற? இது குழந்தைங்க விஷயம். ஆதி, ரிலாக்ஸ். நீ முதல்ல டென்ஷன் ஆகாததா நான் சொல்றேன். மத்தபடிலாம் ஒண்ணும் இல்ல. அந்த பையனோட அம்மா வேற வந்தாங்க. அவங்க வந்து என்னை திட்டிட்டு போயிருந்தா கூட நான் எவ்வளவு கில்ட்டியா ஃபீல் பண்ணிருக்க மாட்டேன். அவங்க எதுவுமே பேசாம போனதுதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. உன்னால மட்டும்தான் இப்படியெல்லாம் யோசிக்க முடியும். சரி, இதெல்லாம் போகுது, வாங்க போய் சாப்பிடலாம். இல்ல, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். நீ போய் சாப்பிடு. நீ இல்லாம நான் எப்ப சாப்பிட்டிருக்கேன்? சேர்ந்தே சாப்பிடலாம் வா. ப்ளீஸ் நீ போ. இல்லைன்னா போய் வெயிட் பண்ணு. நான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேன் ப்ளீஸ். சரி, ஆனா இங்க பாரு, இதுக்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. சீக்கிரமா ரிலாக்ஸ் ஆயிட்டு வா, நான் கீழே போறேன். நீ ஆயிரம் தான் சொல்லு, உனக்கு ஆதிதான் புருஷன், அவனுக்கு நீ தான் பொண்டாட்டி. இதை யாராலையும் மாத்த முடியாது. அதுக்குத்தான் இதெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தோணுது. பாட்டி, நான் ஸ்கூல்ல இருந்து வந்ததுல இருந்தே அழுதுகிட்டே தான் இருந்தேன். இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கேன். என்ன மறுபடியும் அழ வச்சிடாதீங்க. பாரதி, நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கலமா. அதே நேரம் நீ கஷ்டப்படுறது எனக்கு சங்கடமா இருக்கு. கடவுள் போட்ட கணக்க யாராலையும் மாத்த முடியாது பாரதி. விதி உங்களை ஒண்ணு சேர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா கண்டிப்பா ஆதி உன்னை தேடி திரும்பவும் வருவான். பாத்தியா, நான் சொன்னதுமே மணி அடிக்குது பாரு. என்ன குட்டி, என்ன கதவு திறக்க இவ்வளவு நேரமா? சார் வாங்க சார்.
இதயமே கடனாக கடனாக ஆனதே. இடம் மாறி போன இதயம் தேடுதே, கடல் சேரத்தானே நதிவாடுதே. தீராத காதல் சாகாதடா, உயிர் போக எரிந்தாலும் வேகாதடா. உருவமாறி நின்றேனே உன்னை பார்க்கத்தான், இதயமேந்தி வந்தேனே உனக்காகத்தான். அக்கா பாவம் இவரு இன்னைக்கு ஸ்கூல்ல நடந்த விஷயத்தை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு திட்டு வாங்கிட்டு போலான்னு வந்திருக்காராம். ஆதித்யா இல்லையாங்க? சார் அவன் தூங்கிட்டான் சார். நான் உங்ககிட்ட எத்தனை தடவை மன்னிப்பு கேட்கறதுன்னு தெரியல. ஆனா நீங்க மன்னிக்கிற வரைக்கும் நான் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன். இங்க யாரும் வேணும்னே தப்பு பண்றது இல்லைங்க. அந்த சிச்சுவேஷன்ல நாம இருக்கிற மைண்ட் செட்ல நம்மள அறியாம தப்பு பண்ணிடுறோம். அங்க நான் பண்ணதும் அப்படி ஒரு தப்பு தாங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் செஞ்ச தப்பு உங்க எல்லாரையும் எந்த அளவுக்கு பாதிக்கும்னு சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. ஆதித்யா பாவம் என்னால ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். அவங்கிட்ட நான் சாரி சொன்னேன்னு சொல்லிருங்க. என்னங்க எதுவுமே பேச மாட்டேறீங்க? அட்லீஸ்ட் என்ன திட்டவாவது செய்யுங்க. என்னால நிம்மதியா தூங்க கூட முடியல. சரிங்க, இதுக்கு மேல நான் எப்படி மன்னிப்பு கேட்கறதுன்னு சத்தியமா எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு, நான் தெரியாம தான் இந்த தப்பை பண்ணேன். உங்களை ஹர்ட் பண்ணவோ ஆதித்யாவை கஷ்டப்படுத்தவோ இதை நான் பண்ணலங்க. எல்லா தப்புக்கும் மன்னிப்பு இருக்குங்க. அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.